நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது டாக்டர்ஸ் தான். நாம் அவங்களோட உழைப்பை பாராட்டுறோம், கொண்டாடுறோம். ஆனால் எந்த ஒரு சிகிச்சை நடக்கிறதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட ஆத்மார்த்தமான உழைப்பு அடங்கியிருக்கு. அவங்களோட பெயர் கூட தெரியாமல், முகம் கூட நினைவில் இல்லாமல், அவங்க செஞ்ச வேலையை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முழுசாக இருக்குது. இவங்களுக்குன்னு எந்த அங்கீகாரம் இல்லை, ஸ்டேஜ் இல்லை, லைட்ஸ் இல்லை. ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் 100% அன்போட மனசோட தினமும் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க தான் நம்ம கவனிக்க தவறிய மறக்க முடியாத நம்மவர்கள். இது அவர்களுக்கான ஒரு இடம். ஸோ நான் சாமுவேல் ராஜ் கூட இருக்கேன். சாமுவேல் ராஜ் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீனியர் அனஸ்தீசியா டெக்னீஷியன் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியோதொராசிக் சர்ஜரி. சாமுவேல் ராஜ், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த டெக்னீஷியனாக இருக்கீங்க? கார்டியோதொராசிக் அனஸ்தீசியா 39 years. 39 இயர்ஸ். Yes, sir. Yes, sir. உங்கள் சீனியாரிட்டிக்கு ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் Yes, இந்த sir. துறையில். ஆமாம் சார். நீங்கள் எந்த ஊர், எங்கே பிறந்தீங்க? ஆக்சுவலாக நான் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தது. ஆ அங்கே வந்து எஜுகேஷன் முடிச்சுட்டு அது ஸ்கூல் அங்கே, ஸ்கூல் அங்கே, காலேஜ் காலேஜ் வந்து நான் வந்து அங்கே திருச்செந்தூரில் ஆதித்யநாத் காலேஜ் நீ அதில் என்ன படிச்சீங்க அதில்? அப்போ நான் முடித்தது வந்து காமர்ஸ். பிகாம். எஸ் சார். ஆ பிகாஸ் நான் இன்ட்ரெஸ்ட் இன் பேங்க் போகலான்ட்டு ஒரு இதில் பண்ணது. சரி. அதுக்கு முடிச்ச உடனே எனக்கு படிக்க வச்சது வந்து என்னுடைய சிஸ்டர், ம் பிரதர்ல. ம் அவங்க தான் இங்கே சென்னையில் இருக்காங்க, சாலிகிராமத்தில். ஏன் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ் வந்து அவங்க இது ஒன்றுமே தெரியும், அவங்க இதுதான் விவசாயம் தான், ஆ சின்ன பிஸ்னஸ். அவங்களுக்கு இதை பற்றி படிப்பு பற்றி இது இல்லை. ஆ என்னையும் 10th க்ளோஸ் பண்ணிட்டு நீ கடைக்கு போ. ஏன்னா எங்கள் இப்போ கம்யூனிட்டி ஃபுல்லாக அந்த ட்ரைனிங். ட்ரேடிங், இந்த ஆ பிஸ்னஸ், மளிகை கடை ஆ இதெல்லாம். ஆ ஆனால் என்னோடய பிரதர்லாம் இவன் வந்து வேலை செய்ய முடியாது, ம். உங்களுக்கு படிக்கிற நல்லா படிக்கான். ஏன்னா ஸ்கூல் டாப்பர் நான் இருந்திருக்கேன். ஆ அதாவது 6th standard to 10, அது ஹை ஸ்கூல் தனியாக. 6th to 10th வரை மேக்ஸ் அவுட் ஆஃப் 100 வாங்கின ஒரே ஆள் ஆ தான். ஓகே. இன்றைக்கும் அந்த மேக்ஸ் நாலேஜ் இது இருந்து. ரைட். என்னுடைய அன்லக்கி 10th ஐ காட்ட 98% அந்த டைம்லே. ஆ மேக்ஸ் வந்து 99, சயின்ஸ் வந்து 96. ம் அப்போ வந்து பாலிடெக்னிக் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், ம் படித்தேன். அப்போ நான் ஒரு சென்னைக்கு வந்துட்டேன். திரும்ப அங்கே போகும்போது எனக்கு வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு. வீட்டில் யாருக்கும் தெரியாது. கேப்டன் தலையணிக்கிலே வச்சாச்சு. என்ன அப்பாயின்மெண்ட் அது? மெக்கானிக்கல் இன்ஜினியர் பாலிடெக்னிக்கில். அப்போ பாலிடெக்னிக் தான் ஓகே. பட் நீங்கள் பிகாம் அப்போ சேரல? சேரல, ஒன்லி 10th இது முடிஞ்ச 10th. பிறகு. ஓகே. கடைசியில் அது கழிச்சு நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே எக்ஸ்பைரி டேட்டு நான் போய் பார்க்குறேன், உங்கள் சீட்டு நேற்று ஆள் இல்லைன்னு கொண்டு கொடுத்துட்டோம். எனக்கு ஃப்ரீ சீட்டு வேறு ஆ ஆ சாங்கில். அதுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸ் தான் படிக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆ ஸோ அதனால் எனக்கு மேக்ஸ் இருக்குன்னு அக்கௌண்டன்ஸில் ஜாயின் பண்ணேன், ம் +1 +2. ம் ஸோ ஐ காட் அ குட் மார்க் அதில். ம் ஸோ ஆதித்யநாத் காலேஜ் வந்து போனேன். எனக்கு மெரிட்லேயே ஐ காட் அ பிகாம். ம் அதில் ஒரு சின்ன இது என்னன்னாக்கி, பிகாம்னா என் கூட 2 3 பேர் வந்தாங்க. நான் தான் கொஞ்சம் ஹையஸ்ட் இதில். ம் தே டாக் இன் இங்கிலீஷ். பாதி இந்த பசங்க என் கூட வந்தவங்களாம் ஓடி தமிழ் மீடியத்துக்கு போயிட்டாங்க. ஓகே. நான் காட் கிரேஸ் பண்ணி ம் எப்படியா நான் முடியுங்கிறதுல எடுத்து டிகிரியே முடித்தேன் 87ல், ஆ பிகாம் டிகிரி. அப்புறம் 87ல் என்னுடைய பிரதரில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னுடைய சிஸ்டர் இங்கே பார்க்கறதுக்கு வந்தேன். ம் அவங்களுக்கு இப்போ சில்ட்ரன்ஸ்லேருந்து நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன். ம் அந்த டைமில் வந்து ஐ காட் பிகாம் முடிச்சதுனால கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தே ஆஸ்கிங் மணி. ஜாபுக்கு. ஆமாம், 10,000. அப்போ 10,000 பயங்கர பெரிய அமௌண்ட்டு. ம் ஸோ அதுக்கு எங்களுக்கு எடுக்க முடியாது அந்த டைமில். அதுவும் கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில, மினிஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், ப்ரொவிஷன் ஸ்டோரில் இருந்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதில் நான் அவர் வந்து கொஞ்சம் நல்லா இதை பேசியிருந்தோன்னே, நீங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு வரீங்களான்னாங்க. ஸோ நான் பிகாம அக்கௌண்டன்ட்டு அங்கே போனேன். ஆ அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே சேலரி வந்து ₹350. 350 பர் எஸ் மந்த். சார், எஸ் சார். ஓகே. என் சிஸ்டர் வீட்டு பக்கத்துலேயே தான். ஆ ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சீனியர் மோஸ்ட் கார்டியாக் அனஸ்தெட்டிஸ்ட் டாக்டர் கல்யாண் சிங்னாக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அவருடைய சன் இன் லாட்ட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அவர் வரும்போது என்னைய பார்த்துட்டு, "டேய் இந்த பையன் நல்லா இருக்கான், நான் கூட்டு போட்டாடா, அவனுக்கு லைஃபே மாற்றிடலாம்" அப்படின்னாரு. கல்யாண் சிங். ஆமாம். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, "நீங்கள் இப்படி போகிறீங்களா?" நான் ம் சார் லைஃப் ரன் பண்ணாங்க நான் போகிறேன்னு சொன்னேன். ம் ஸோ டேக்கன் மீ. அப்போ தான் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் இங்கே விஜய் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிருந்தாங்க ம் 87ல். ஆமாம். டாக்டர் எய்ம்சரியன் இது ஆ டாக்டர் கல்யாண் சிங்.
ஓகே. அந்த டைமில் என்னை எடுத்து ம். ஸோ நான் வந்து இது அப்போ வந்து எனக்கு முன்னே 2 சீனியர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து படிக்க போனேன். ம். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னைய ரொம்ப ஒரு பையன் எனக்கையே ம். பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு சீனியர்ஸ் நான் வந்து 2 மாசத்துல போயிட்டாங்க. ம். அந்த 2 மாசத்துல நான் நல்லா பிக்கப் பண்ணோன்னே என்னைய வச்சு நல்லா இது பண்ணி உங்கத்துல அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? என்னுடைய கரெக்ட்டா அந்த டைம்க்கு வர்றது, ஒர்க் வைஸ்ல அவர் சொல்றது எல்லாமே இது. ம். ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்ன செய்யணும் பயந்து அந்த கரெக்ட்டா ம். அவர் சொல்றது. அவர்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. ஒரு இது போய் கணேசன் கிட்ட. கல்யாண் சிங் ஏதாவது ஒரு கேன்ல அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அவரு? அவ்வளோ கத்துவாரு. ஆ. ஓகே. ஆ. ஆனா அவர்ட்ட நல்ல மனசு இது. அந்த ஜாப்ல என்ன கார்டியாக் இதில அப்படி இப்போ ஒரு இன்டிபேஷன் இதுனாலும் எதுன்னு கேன்ல பிடிக்கணும்னாலும் லைட்டா ஒரு சைடு நம்ம பின்னாடி பிடிச்சாலும் ம். கத்திருவாரு பிடிச்சு வச்சு. ம். 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 ஸோ அப்படிப்பட்ட அந்த டைம்ல நான் தைரியமா போய் நின்னோனே என்னைய பிடிச்சிட்டு ம். ஸோ அதுக்கப்புறம் என்னைய எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப யூட்டிலைஸ் ஆயிட்டாரு. ம். ஒரு இண்டிபெண்டன்ஸ் என்னைய தேடுற மாதிரி இப்போ நான் தான் சீனியர் ஆயிட்டேன். ம். ம். ஸோ நான் வந்து எத்தனை கேஸ்னாலும் தனியா பண்ணுவேன். ம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் டெக்னீஷியன் கொடுத்தாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் எல்லா பெரிய கேஸ்க்கும் என்னைய தான் போடுவாங்க. ம். ஐ எம் ஸ்டார்ட்டிங் 7 மணிக்கு அங்கே கேஸ்க்கு போவோம். ம். நைட்டு 10 மணிக்கு முடியும். ம். அப்போ தான் வீட்டுக்கு போவேன். ஓகே. என் சிஸ்டர் வீடு பக்கத்தில் நடந்து போவேன். ஆ. மத்தியானம் இன்பிட்வீன்ஸ் வீட்டில் போய் தான் சாப்பிட்டு வருவேன். ஆ. அவங்க 10 மணி போய் படுத்திருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்குள்ளே நான் படுக்க மாட்டேன். மெயின் ரோடு தான். எனக்கு நைட்டு எமர்ஜென்சி எந்த டைம் வரும்னு தெரியாது. ம். அங்கே கார்டியாக்கில் அப்போ ரீஓப்பன் இது பயங்கரமாக ஆமா. இருக்கும். ஆமா. ஃபஸ்ட்டு அந்த வேன் டிரைவருக்கு எங்கள் வீடு தெரியும். சிஸ்டர்ஸ் அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஹாஸ்டல். நேராக வந்து கூடுவாங்க. கரெக்டாக 2 மணினால எழுப்பி சாமியால் ரீஓப்பன். நான் ட்ரெஸ் எல்லாம் வெளியே வச்சுருப்பேன். அப்படியே போய் வாஷ் பண்ணிவிட்டு ம். வந்து அட்டெண்ட் பண்ணிவிட்டு 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு போவேன். திரும்ப காலையில் கல்யாண் சிங்கு நாங்கள் இருக்கணும். ம். ம். வந்துருவேன். தூக்கம் அவ்வளோதான். நைட் டியூட்டி பண்ணேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே. ஆ. அவர் காலையில் அந்த ஏன்னா கேஸ் காலையில் 2, 3 கேஸ் கண்டினியூ ஆரம்பிக்கணும் புது கேஸு. ம். 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 அப்போ தான் நான் பண்ணும்போது பீரியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் பயங்கர ஃபேமஸ் எனக்கு. ம். இந்த பீரியாட்ரிக் அவரும் பண்ணுவார். நான் பீரியாட்ரிக்கில் இருந்தேன். ம். அடல்ட் 2மே நல்லா பண்ணுவேன். ம். 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 ஸோ அதனால அப்படியே இது பண்ணிட்டுருந்தாங்க. 87லேருந்து ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு பிகாம் முடிச்சோன்னு கோர்ஸ் கிடையாது. கல்யாண் சிங் இன்னைய ஈவினிங் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல கல்யாண் சிங் கேஎம்சி தான் சர்ஜன். ஆமாம் கேஎம்சி அவரு கோவமா இருப்பாரா? கேஎம்சி வந்து இதில் தலையிடவே மாட்டார். அவர் சர்ஜரி பண்ணுவார் போயிட்டு இருப்பார். அனஸ்தீசியா பக்கம். அவர்கிட்ட கல்யாண் சிங்கிட்ட தான் கொடுத்துருவார். கல்யாண் ஓகே. சிங் ஆ. தான். ஆ. அவருக்கு தெரியும் ம். நம்ம வேலை செய்யணும். யாருன்னு பேர் அவர் யார்கிட்டயும் அவ்வளோ பேசவே மாட்டார். ம். ஆனால் நாங்களும் பயந்துருப்போம் அவர் வர்றாருனாக்கி. ம். அவர் பேர் சத்தம் போட மாட்டார். சத்தம் போட்டால் ஒரு அப்படின்னாலே எல்லாரும் இதாகும். அப்படி ம். இது ம். ம். பிகாஸ் ஹீஸ் நம்பர் 1 இல்லை எல்லாருமே ஆமா. இருப்போம். ஆமா. ஸோ அவங்க கூட வேலை செய்கிறதே ஒரு பெரிய ஆமா. இருந்துச்சு. ம். ஸோ அப்படியே இது பண்ணது தான். ஃபஸ்ட்டு ஒரு தியேட்டரில் பண்ணோம். அப்புறம் எம்எம் நல்லா டெவலப்மெண்ட் ஆச்சு. அப்பவும் நான் காலையில் போயிட்டு கடைசி வரை இருப்பேன். ம். யார் ஜூனியர்ஸ் டியூட்டி முடிவு போனால் நீ போகும்போது நான் பார்த்துக்கிட்டும்பேன். ம். பிகாஸ் ஐ எம் அன்மேரிட். எனக்கு வேறு வேலை இல்லை. ம். எனக்கு பேர் அங்கே உள்ள சர்ஜன்ஸ் எல்லாருமே வச்சு எம்எம்டி செல்ல பிள்ளைம்பாங்க. ஆ. ஓகே. ஓகே. அப்படி இருக்கும்போது தான் ம். 92ல் வந்து டாக்டர் பாஷி வந்து அங்கே ஜாயின் பண்ணாங்க. நான் ஆ. ஆமாம் நான் 87லேருந்து அங்கே இருக்கேன். ஓகே. ஸோ அவசியம் 87ன்னா அப்போ 5 இயர்ஸ். ஆமாம். ஓகே. ஸோ சார் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு கேஸ்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஸோ அங்கேருந்து லீவ் ஆனது 1996ல். 96ல. ஆமாம். அப்போ வந்து ஒரு டாக்டர் அஜுவும் வர்றாரு. அவங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் வேணும். ம். அப்போ நான் இன்னும் விட மாட்டாங்கன்னு தான் இருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி எனக்கு ராமச்சந்திராவில் கிடைச்சி ஃபஸ்ட்டு கார்டியாக் ஆரம்பிச்சு. கல்யாண் சிங் எப்போ ரிட்டையர் ஆனார் அங்க? நான் இருக்கும்போது அவர் அங்கே தான் இருந்தார். இருந்தார். எப்படி உங்களை விட்டாரு? ஃபஸ்ட்டு ராமச்சந்திரா போயிருந்தேன். ம். ராமச்சந்திரா இங்கே வந்துச்சு நல்லா திட்டி அங்கே எவ்வளோ சேலரினாங்க. அப்போ 2600 அதை உனக்கு பேசிக்காவது தரேன்னு சொல்லிட்டு ம். ம். கொடுத்துட்டாங்க. ம். ஸோ இங்கே வந்து இவங்க பாஷ் வரும்போது எனக்கு அது டவுன் மடங்கு அங்கே கொஞ்சம் கொடுத்தோன்னே வரேன்ட்டு ம். மலர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனேன். ம். இன்பிட்வீன் நான் அந்த பீரியாட்ரிக் எல்லாம் அப்பப்போ புதுசாக எல்லா கேஸும் பண்ணியிருக்கேன். ம். ஃபஸ்ட்டு கேஎம்சியுடைய டாக்டர் கேஎம்சியுடைய ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நான் தான் ம். இருந்தது. அங்கே தான் இருந்தேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு அவர் பண்ணும்போது ம். அவர் ஆக்சுவலாக அடுத்த நாள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்து நாங்கள் விடிய காலையிலேருந்து அங்கேயே தான் இருக்கோம். ம். அதுக்கு முந்தின நாள் காலையிலேருந்து என்னென்ன பண்ணிட்டு ம். நைட்டு திடீர்னு இருந்துச்சு. அந்த நைட்டு அங்கே உட்காந்து சர்ஜரி முடிஞ்சு அடுத்த நாள் மத்தியானம் தான் வீட்டுக்கு போகணும். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சுது. ம். உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அக்கா வீட்லையா? அக்கா வீட்டில் தான். ஆனால் இங்கே எம்எம்ல வந்து அதுக்கும் நான் தான் இன்சார்ஜ். தியேட்டரில் இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு 6 மணி ஆச்சுனாக்கி எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்கிட்ட காசு கொடுத்து வச்சுருவாரு கல்யாணம். அதுக்கு 9 மணி ஆச்சுன்னா 7 மணிக்கு முன்னாடி டிஃபன்.
ம். 9 மணிக்கு போனாக்கி இந்த கேம்பஸிங் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. ம், ம், அதுலேருந்து பிரியாணி வாங்கி கொடுக்கணும். எல்லாமே கணக்கு எழுதி நான் தான் கொடுத்து பெட்டி கேஸ் இதாக்கி எல்லாம் இன்சார்ஜ் நான் தான். ம், ம், ம். எல்லாம் பண்ணி ஏன்னா நான் அக்கௌண்ட் எல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணுவேன்னு இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு வீக்லி ஆஃப் அப்படியே தான் இருந்ததா? வீட்டில் இதுதான் சாட்டர்டே வந்து கேஸ் இருக்காது. ஆ. அன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே நல்லா இது பண்ணிவிட்டு ஆ. மத்தியானத்துக்கு பிறகு போவோம். எங்கள் படத்துக்கு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போயிட்டு அப்படியே வருவோம். ஆ. சண்டே வந்து எனக்கு ஃபுல்லு அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு ம். வீட்டில் இருந்துருவேன். சண்டே எமர்ஜென்சினாலும் வந்து தான் ஆகும். ம். வேறு எங்கேயும் செய்ய முடியாது. இப்படி தான் இருந்தது. எமர்ஜென்சி நிறைய இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே நிறைய ரீஓப்பனிங் அது ரீஓப்பனிங் தான் நிறையா இருக்கும். நிறைய வாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தூங்கிடுவீங்க. தூங்க மாட்டேன். வீட்டுக்கு போயிடுவேன். ஆ. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து நைட்டுனாலும் தண்ணி நடந்தே போயிடுவேன். ம். இல்லை அதுக்கு இங்கே வேனில் விடுவாங்க. அங்கே இது முடிச்சோடனே ஒரு சின்ன ஆம்னி வேன் இருக்கும். அதில் வந்து விட்டுருவாங்க. ம். அப்போ அது கல்யாண சிங் உங்களை எப்போ அது கேட்பாரா, சாப்பிட்டீங்களா? அவர் கரெக்டாக அனுப்பிடுற டே 11:30க்குனா 11:30 12:30 சாப்பிட போன்னு கரெக்டாக 1 ஹவரில் சாப்பிட்டு வந்துடும் அப்படிம்பாரு. ஆ. அதெல்லாம் கரெக்டாக அந்த இதில் கரெக்டாக இருப்பார். ம். இந்த ஈவினிங் டிஃபன் வாங்கும்போது சாமியல் இது ஆர்டர் பண்ணிட்டு என்கிட்ட தான் சொல்லுவார். ம். எல்லாரும் கொடுத்துரு அப்படின்னு. ம். அதில் ரொம்ப டேக் கேர் என்னையோட இதாக இருப்பார். அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நான் வந்து டாக்டர் பாஷி கூட வந்துட்டு 98ல் தான் இது பண்ணேன். டாக்டர் பாஷியை கூட நேராக மலருக்கு வந்து ஆரம்பித்தோம். அப்போ Okay. நானும் டாக்டர் பாஷி, டாக்டர் அனஸ்தீசியா, டாக்டர் ராஜு, நான் அப்புறம் 2 ஸ்டாஃப் இவங்கள வச்சு தான் நாங்கள் அந்த கார்டியாக் யூனிட்டி ஆரம்பித்தோம். ம். நான் ஒரு மலரில் எவ்வளோ வருஷம் இருந்தீங்க? 2002 வரை இருந்தோம். ஆ. 6 இயர்ஸ். 6 இயர்ஸ். ம். மலர்லன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதாவது ஆட்கள் கம்மி ஆர் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருந்தாங்களா? இல்லை ம். நான் ஒரே ஆளே எல்லாம் பார்ப்பேன். எப்படி? அப்படிதான். ஆ. டாக்டர் அஜுவும் இருப்பார். அவரும் என்னை நம்பி நானும் அதேமாதிரி நான் அப்போ இருக்கும்போது எம்எம்ல கார்டியாக் எப்படி எப்படி பண்ணணும்னு ஒவ்வொன்றும் பார்த்துட்டே தான் இருப்பேன். ம். அது அப்படியே என்ன செஞ்சு அவரும் என்னை நம்பி எல்லோரும் நம்பினாங்க. ம். இது கேஸ்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ம். ம். அதுக்கப்புறம் பெர்மிஷன் வச்சு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி பெர்மிஷனும் பண்ணுவேன். ம். அவங்கள உங்களுக்கு டாக்டர் அஜு எதுக்கு பிடிச்சது ரொம்ப? இல்லை அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து சேலரி இருந்தது. சார் அப்போ தான் வந்துருந்தாங்க. ஆ. அப்படியே சார் கூட வந்துட்டேன். அப்படியே அப்புறம் அவர் எனக்கு நல்லா இது கொடுத்துட்டாரு. நம்முடைய ஜாப் போட்டு இவனை நம்பி எல்லாம் செய்யலாம், தேடியாக கொடுக்கலாம். அது ஒரு நம்பிக்கை வந்தது. ம். ம். அப்புறம் டாக்டர் பாஷியும் அதேமாதிரி தான். ம். எது இருந்தாலும் இன்றைக்கும் டாக்டர் பாஷி சொல்லுவார், ஒரு எமர்ஜென்சினா முதல்ல சாமியால் தான் இருப்பான். ம். அவர் சொல்லுவார் எல்லாமே சாமியால் நம்பி விட்டு போவாங்க. சாமியால் எங்கே இருந்தால் சாமி எங்கேன்னு கேட்பாரு. ம். ம். கால்மி சாமியும் இல்லை. ம். 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 அவர் இது வந்து அப்படி இருக்குது. அப்படியே வந்துட்டு இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கூடஞ்சோம். பெர்மிஷன் படித்து அப்புறம் எக்கோ பண்ணுறதுக்கு பார்ப்பேன். என்ன ஆ. பண்ணுறாங்கன்னு பார்த்து அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா டைமில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் என்னுடைய முயற்சினால. ம். அதனால் எப்பவும் வீட்டுக்கு போகிறதே கிடையாது. ம். அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 98ல் ம். ஆக்சுவலாக நான் வந்து டீச்சர் மேனேஜ்மெண்ட் மாதிரிலாம் பார்த்து இருந்தாங்க. ம். கார்டுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ராமச்சந்திராவில் என் ம். ஒய்ஃப் ஸ்டாஃப். ஓகே. ஓகே. சரி எங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க இப்போ? இல்லை இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஓகே. ஓகே. ஆ. அவங்க ராமச்சந்திரா இது பண்ணாங்க. அப்புறம் அப்போ வைஃப் வந்த பிறகு கேட்பாங்க இல்லையா? நீ நைட் நைட் அதான் காட் கிவன் தட் கேர். ஆ. என்ன இப்படி கார்டியாக்னா அவங்களுக்கு தெரியும் சர்ஜரினா அப்படின்னா. அதனால எத்தனை மணி நைட்டு 2 மணிக்கு இப்போ எமர்ஜென்சிக்குனா போயிட்டு வாங்க அவ்வளோதான். ம். எல்லாமே அனுப்பிடுவாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ம். அப்போ வந்து நான் பைக் வச்சேன். பைக்கில் போயிட்டு இருந்தேன். ம். மலர் இருக்கும்போது இங்கேருந்து சைக்கிளில் போவேன். அப்போ இதெல்லாம் கிடையாது. எங்கேருந்து சைக்கிள்? இந்த சாலிகிராமத்துலேருந்து ஆ. அங்கே போய் சைக்கிள் போவேன். டெய்லி? டெய்லி சைக்கிளில் சில நேரம் சில நேரம் பஸ்ஸில் போவேன். ஆ. அப்போ நோ ஸ்கூட்டர் நத்திங், நோ ஃபோன் ஆல்சோ. ம். எமர்ஜென்சினா பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் வரும். அதை கேட்டுட்டு போவோம். ம். அப்படி தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தைங்க? 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு. ம். என்ன ஏஜ் அவங்களுக்கு? பையனுக்கு வந்து இப்போ 27 ஆகுது. ஆ. பொண்ணுக்கு வந்து 21. இப்போ நீங்கள் இந்த உங்கள் பையனோடையும் பொண்ணோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசில்? சின்ன வயசில் அதான் பையனுக்கு தான் எங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டு. ஆ. எனக்கு காலையில் என் பையனையும் பொண்ணையும் நான் தான் குளித்து ரெடி பண்ணி விடுவேன். ஆ. ஒய்ஃப் வந்து அவங்களும் வேலைக்கு போகணும். ஆமா. நான் வந்து இவங்கள எழுப்பியில் என் ஒய்ஃப் ஆம்பளை ஓட்டுருவாங்க. ம். எழுப்பி குளிக்க வச்சு எடுத்து வேனில் கொண்டு ஏற்றி விட்டுருவேன். ம். 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 ஸோ பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் வேலைக்கு போகும்போது பக்கத்தில் க்ரெஸ்ஸில் விட்டுட்டு போவோம். கிரஷில்? ம். ஆ. பிள்ளைலேருந்து அப்புறம் வேலைக்கு போனோம். பிள்ளைகள் கூட தான் இது பண்ணுவோம். ம். படிக்கிறதுக்கு நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே படிக்க வச்சிருவேன். ம். அவங்களே படிக்கலட்டா கொஞ்சம் சொல்லுவேன். பக்கத்தில் டியூஷன் விட்டுருவோம். அப்புறம் ஈவினிங் வந்துடும் ஒய்ஃபு கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்க. ம். அதுதான் நடக்கும் வேறு. எங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதுதான். ம். சண்டேனா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்ச்சில் இதுக்கு இன்வால்வ் ஆகிடும். ம். உங்கள் குழந்தைங்கள உங்கள் எப்பவும் கேட்டது இல்லையா? அப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு ஏன் வரதில்லை? அதில் ஸ்கூலுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நான் 1 ஹவர் பென்ஷன்ட்டு நான் தான் போவேன். ஒய்ஃபு போக மாட்டாங்க. ஆ. நான் தான் போவேன். 1 ஹவர் அந்த டைம் ஏதோ கரெக்டாக அங்கே போயிட்டு வந்துடுவேன்.
ஆ. பிள்ளைகளுக்கு ஒன்றுனா எது நீங்க அங்க போன மாரி இங்க ஒர்க்குக்கு எப்படி? இங்கே அதுக்கு ஒரு டெக்னீஷியன் யார்ட்டாவது சொல்லிட்டு 1 ஹவர் பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வருவேன். ம், ம், ம். அப்படி தான் பண்ணிட்டு வருவேன். எது எடுத்தாலும் எனக்கு ஒர்க் இதில தான் முக்கியமா கொடுப்பேன். மை மதர் இறந்தபோது கூட காலையில இறந்தாங்கன்னு மெசேஜ் வந்தது. எனக்கு லேட்டா தான் இருந்தது. செல்ஃபோன் உள்ள கப்போர்டுக்குள்ள வச்சிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான கேஸ் நான் வீடியோ பண்ணுறேன். டாக்டர் பாசியோடைய கேஸ் ஃபுல்லா வீடியோ பண்றது நான் தான் பண்ணுவேன். ஓ! அப்படியா? ஆமா. ஆ. வீடியோ பண்ணுவேன். அந்த கேஸ் எல்லாம் காண்பிச்சு எல்லாம் பண்றது. ஆஹா. பண்ணிட்டுருக்கேன். வேற யார் இன்னொருத்தர் டாக்டர் வந்து பண்ணுவாரு. அவருக்கு வந்து 12:00 தான் வர முடியும். ம். சாமியார் இருக்க முடியுமா 12:00 வரேன்னாங்க. சரின்னு உட்காந்துட்டு ம். ஈவினிங் புறப்பட்டு அடுத்த நாள் காலையில தான் ஊருக்கு போனது. ம். அம்மா இது. ம். அப்படியே போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு இன்வால்வ் ஆயிட்டுனா அது கொஞ்சம் இதா இருக்கும். ம். மைண்டு. உங்களுக்கு இந்த எப்பாவது பண கஷ்டம் வருது, இது ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டம் அது அந்த மாதிரிலாம் வருமா? வரும், வரும். ஆ. ஆனா எப்படியோ அது மேனேஜ் பண்ணி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி எங்கேருந்து ஏதாவது லோன் எடுத்து அப்படியே எடுத்து முடியும். ஆனா பே பண்ணிருவோம். ஆ. யார்ட்டயும் அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுவேன். ம். யார்ட்டயும் கேட்க முடியாது. இதுவரை கேட்டது கிடையாது. ம். எனக்கு வீடு வாங்குறது கூட நான் லோன் போட்டு தான் பே பண்ணிட்டு இருந்தேன். ம். ஒரு வீடு வாங்கி. இல்ல ஏதாவது ம் அனஸ்தீசியா சீஃப் அவங்க யாருமே கேட்க மாட்டேன். ஆ. ஏன் அப்படி? அதாவது நான் வந்து என்னுடைய இது நம்மளுக்கு சேலரி தர நம்ம வேலைக்கு சேலரி வருது. ம். அது சேலரி குறையன்ட்டும் போய் அவங்கள்ட்ட யார்ட்டயும் கேட்க மாட்டேன். என்னையோட இவன் வந்து இவ்வளோ காசு கூட வாங்கிட்டான்னு இப்பயும் கேட்க மாட்டேன். ம். எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கு இந்த வேலை. ம். ஏன்னா நிறைய இதில் திங்க் பண்ணி பார்த்துருப்பேன். தட்ஸ் வை காட் சேவ் மை லைஃப். ம். 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 அதாவது இங்கே 2016ல் வந்தோம். 2000. அப்போ வந்து எனக்கு ஜூலைல இப்பயும் பேங்க்ல வந்து ஒரு ஜுவல்ஸ் லோன் வைக்கிறதுக்கு வச்சிருந்தேன். அதை மீட்கிறதுக்கு போயிருந்தேன். ஐ ஹேவ் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ கேஸ் டேங்க் ஆனா இருக்க முடியல என்னையால. அப்போ அங்க ஒரு பேங்க்ல நீங்க சுகர் போட்டு தண்ணி குடிங்க கொஞ்சம் இறக்கி விட்டுரும் அப்படின்னாங்க. ஆனா சம்மோர் எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னேன். ஸோ இங்க எல்லாம் பணம்லாம் கட்டிட்டு. சரி பக்கத்துல தானே. பக்கத்துல தான் எங்க சிஸ்டர் வீடு. ஆனா அங்க போகல. ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அது? இங்க சிம்ஸ்க்கு தான். சிம்ஸ். ஆ. இங்கேருந்து சாலிகிராமத்துல தான் பேங்க்ல இருந்தேன். ஆ. ஆ. வண்டி எப்படி ஓட்டு வந்தேன்னு தெரியாது. வந்து விட்டேன். அப்படியே ஸ்லோவா நடந்துட்டு இருந்தேன். ஆ. நேரா போய் டாக்டர் பாசியோட ஓபில அவரு சீனியர் இது இருந்தார் ரெஜிஸ்ட்ரார். அவர் வந்து பார்த்தா, "என்னப்பா?" அப்படின்னாரு. ஸோ ஒரு மாதிரி இப்படி இருக்குன்னேன். அவரு என்ன சொன்னா, "உனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ பார்த்து ஒரு ப்ரெஷர் செக் பண்ணா 170. ம். ம். அப்போ அவரு ஒரு சாப்பிட்டு குடுத்தாரு. அப்பவும் குறையல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ பார்த்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் மீனாட்சி மேடம் வந்தாங்க. ம். "சார் ஒரு இசிஜி எடுத்துருவோமா சார்?" அப்படின்னாங்க. ம். சரின்ட்டு இசிஜி உடனே பக்கத்துல போட்டாங்க. இசிஜி லுக்கிங் வெரி பேட். ம். அப்போ வந்து டாக்டர் கோபாலமுருகன் காலேஜ் சாம் அசையாதங்க அப்படின்னாரு. சாமி அசையாதங்கன்னாரு. நேரா தே டேக்கன் டூ கேத் லேப். ம். பிரைமரி ஆஞ்சியோ பண்ண கொண்டு போனாங்க. ம். 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 அங்க அனஸ்தீசியா ஐ கூட பேசினேன். திடீர்னு பார்த்தா தலை சுத்துதுன்னேன். தட்ஸ் ஆல். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. ஐ அம் பிரிவிலேட்டட். ம். டேபிள் ஆன் த டேபிள். ம். 15 மினிட்ஸ் தே மசாஜ் அண்ட் டேக்கன். ம். அவங்க பார்த்து அப்புறம் அத ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒரு கிளாட் வந்து அடைச்சிருந்து. ஓகே. ஆ. ஆ. ம். வேற ஒண்ணும் கிடையாது. ம். ஸோ அது டாக்டர் கோபாலமுருகன் எடுத்து 15 மினிட்ஸ் கழிச்சு தான் பார்க்குறேன். எனக்கு டாக்டர் ஒரு 20 பேர் நிக்காங்க. ம். ஒரு டாக்டர் சாமுவேல் ஓகே அப்படின்னாங்க. அப்போ ம். நான் இசிஜி அப்போ தான் கொஞ்சம் நான் தெரியுது. ம். 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 அதெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு என்னைய ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லாரும் ஃபுல் மானிட்டர், டீஃபிபிரிலேட்டர், ஒரு மானிட்டர் இடம் இல்ல. அப்போ நான் கேட்குறேன், "சார் எதுக்கு சார் 2 மானிட்டர்?" "சாம் உனக்கு தெரியாது. உனக்கு வேணும். இதா இருக்கு" அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், "எதுக்கு சார் அப்போ டீஃபிபிரிலேட்டர் சரி இசிஜி அதான் இசிஜி ஒண்ணு சாம்" அப்படின்னாங்க. "சார் இசிஜி தான் டீஃபிபிரிலேட்டர்ல வருமே எதுக்கு அதில வரணும்?" ம். அப்போ அவங்க சொன்னாங்க, "15 நிமிஷம் இதா இருந்தியா உனக்கு ஹெட்ல ஏதோ ஆச்சோன்னு நாங்க பயந்துட்டு இருந்தோம். ம். உண்மையிலே நீ நல்லா ஸ்டெடியா இருக்காங்கன்ட்டு" ம். காட் இது பண்ணாங்க எல்லாரும். ம். உண்மையிலே உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ம். ம். அப்பதான் வரும்போது டாக்டர் பாஷி வந்தாரு. "யூ சேவ்ட் லாட் ஆஃப் மை பேஷண்ட் லைஃப். ம். காட் சேவ்டு" அப்படின்னாங்க. இதுக்கு நடந்து 10 வருஷம் ஆச்சு. ம். ஸோ அதுக்கு பிறகு முடிஞ்சு அ த டியூஸ்டே நடந்தது. நெக்ஸ்ட் மண்டே டியூட்டிக்கு வந்துட்டேன். ஓகே. ஆ. ஏன்னா நடக்க முடியாது. ஏன்னா இங்க ஆள் இல்ல. ம். அதனால. இப்ப நீங்க கார்டியாக்ல இருந்தது, ஆஸ்பத்திரி கிட்ட இருந்தது, எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தது. ரொம்ப அதான் அது வேற எங்கோ தூரமா இருந்தது. அதான் வேற எங்க இல்ல. போனீங்கன்னா பக்கத்துல ஒரு மாதிரி இருக்குங்க. அக்கா வீட்ல படுத்திருந்தானாலும் ஆ. ஒண்ணும் இருக்காது. சரி. சப்போஸ் அந்த ஓபிலே இதே மாதிரி இதா இருந்தாலும் ஒருத்தருக்கும் ஒண்ணும் செஞ்சிருக்க ஆமா, முடியாது. ஆமா. கடைசியா அந்த டேபிள்ல கொண்டு கடவுள் கரெக்ட்டா கொண்டு நடத்திருந்தாரு. ம்.
இப்போ நீங்கள் பண்ண புண்ணியம் அதான் சொன்னேன். காப்பாற்றிடுச்சு. அதுதான். ம் ஸோ அதுக்கு பிறகு என்னோடய லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ம் அப்புறம் இங்கே வந்தால் இன்னொரு டெக்னீஷியன் 2 தியேட்டர் இருக்குல்ல. ம் இருந்தாலும் இன்னும் எனக்கு ஒரு அப்படியே ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு என்னென்ன கேஸு எப்படி இருக்குன்னு எனக்கு எல்லாமே அப்படியே இது வந்து இதுதான் தேவை ம் ம் அப்படிங்கிறதுல டென்ஷன் இல்லாமல் எல்லாமே செஞ்சுட்ருப்பேன். ம் இன்னைக்கு காலைல வரணும். அது முடிஞ்ச வரைக்கும் போவேன். இப்போ கூட முடிஞ்ச பிறகு 1 ஹவர் நின்று பார்த்துட்டு தான் போவேன். கேஸ் ஏதாவது இருக்கா, எதா இருக்குன்னு பார்த்துட்டு தான் போவேன். ம் 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 பேஷண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டார், நல்லா ஆகிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம், ரொம்ப ஆ. சந்தோஷப்படுவேன். ம் இந்த பேஷண்ட் எப்படி வந்துரும் கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ம் பேஷண்ட் அதெல்லாம் வந்துருந்தாக்கி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ம் டாக்டர் பாஷி பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஆமா. இது ரொம்ப சிக் பேஷண்ட்ஸ் இல்லையா? ஆமா. மற்றவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸே லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். அப்படியே அங்கே உள்ள தியேட்டருக்குள்ள நிற்க தான் செய்வேன். ம் உங்களுக்கு உட்காரத்துக்கும் இடம் கிடையாது. நின்றுட்டே இருப்பேன். சாப்பிட்றது யாருக்கும் தெரியாது. நான் எப்போ போயிட்டு எப்போ சாப்பிட்டுன்னு யாருக்கும் தெரியாது. ஆ எப்பவும் 5 மினிட்ஸ் சாப்பிட்டு வந்துடுவேன். ம் ஒன்லி ஃப்ரீ சாட்டர்டே. அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிடுவேன். அவ்வளோதான். உங்கள் ஜாப், உங்கள் தொழில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எனக்கு வந்து நம்ம அதில் ஒரு இன்வால்வ் ஆகிட்டோம். ஆ இது எத்தனை பேஷண்ட் நம்ம காப்பாற்றுறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ம் ம் அப்படி ஒரு இது ம் ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து எனக்கு இதுன்னு எனக்கு எது எதுவும் ஹையர் அப்பார்ட்டினா அது கூடாமல் போச்சு. ம் கடவுள் உனக்கு இந்த இதுதான் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாரோன்னு நினச்சிட்டு ம் இருப்பேன். ம் ம் அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டது கிடையாது. ம் சில இவ்வளோ சேலரி வந்திருக்குமே, இவ்வளோ பழைய இடத்துல எம்எம்ல சேலரி இவ்வளோ கொடுத்தேன் அந்த இதெல்லாம் கிடையாது. ம் ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக இவ்வளோ ஒரு பேஷண்ட் எல்லாமே எங்கே ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. ம் இந்த ஃப்ரீடம் எனக்கு இங்கே கிடைச்சிது. ம் நாங்கள் விட்டு வந்த பிறகும் கல்யாண் சிங் வேர் இஸ் சாமியல்னு கேட்பாங்களாம். அவருடைய டெத்துக்கு முன்னாடியும் இங்கே என்னைய தேர்ந்த வேர் இஸ் சாமியல், காலுக்கு சாமியல்ன்ட்டு தான் கேட்டாங்க. அவ்வளோக்குள்ள என்னை பிடிக்கும். ம் 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 சரி, நீங்கள் இப்போ அ, உங்களுக்கு இந்த ஹார்ட் பிரச்சனை வந்த பிறகு இப்போ நீங்கள் ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? சரி, எக்ஸசைஸ் தான் பண்ணுவீங்களா? வாக்கிங்? எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அப்போது. அது இப்போ இப்போங்க பஸ்ஸுக்கு காலையில் இறங்கி ஒரு 1/2 ஹவர் நடந்து வர்றது வேகமாக வரும். இங்கே ஒரு 1/2 ஹவர். ஆ இங்கே தியேட்டரில் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கோம். ஆ அதே எக்ஸசைஸ் மாதிரி. அதை ஃபுல்லாக நின்றுருக்கோம். அங்கேருந்து ஐசியூக்கு இது போயிட்டு வரும். இதுதான் வேறு ம், எதுதான் எக்ஸசைஸ். ம், ம். வீட்டில் போனால் ஈவினிங் டயர்ட் ஆயிரும். கொஞ்சம் இதாக ம், இருக்கும். ம், ம். நடந்து போனோன்னா அப்படியே வீட்டில் போய் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். இந்த கிரிக்கெட் இந்த ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். நியூஸ் வேறு எதுவுமே ம், மூவி இதெல்லாம் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். ம், ஜஸ்ட் இதுலேயே டைம் பாஸ் பண்ணிட்டு ம், ஆனால் படுத்து தூங்கிட்டேனே அப்புறம் காலையில் வர டிஸ்டர்ப் இல்லாமல் தூக்கம் வரும். ம். ஸோ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு எதுவும் பிளான் இல்லையா? ரிட்டைர்மெண்ட் ஆக்சுவலாக இங்கே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆ ஸோ எக்ஸ்டென்ஷனில் போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கணும்னா போர் அடிக்கும். ஒரு நாளுக்கும் இருக்க முடியாது. ஆ ஒரு நாள் இங்கே எனக்கு லீவு உனக்கு லீவு இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாசிட்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் அந்த இதாகி போச்சு. ம். அப்போ உண்மையாகவே ரிட்டையர் ஆன பிறகு என்ன பண்ண போகிறீங்க? அது இல்லை இதுவரை நினைக்கல. இதுவரை ரிட்டையர் ஆகும் வர வேலை செய்யணுன்ட்டு. உங்களுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உட்காந்து பேசுறதுக்கு? இது அங்கே போனால் பேசுகிறேன். ஆனால் அந்த இதெல்லாம் இப்போ இருக்கிறது இங்கே இருக்காங்க சாலிகிராமத்தில் ம் உட்காந்து பேசுறதுனாக்கி ம் ஊருக்கு இந்த ஒரு 2 நாள் லீவ் விட்டாலும் ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்ப்பேன். ஆ ஊரில் யார் இருக்கா? ஊரில் இருந்தால் என்னுடைய ரிலேட்டிவ் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ம் ம் வீடு அங்கே இருக்குது. ம் அப்படி தான் பார்க்குறேன். பிரதர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. ம் ஆனால் காலையில் போனால் அடுத்த நாள் சாயங்காலம் காலையில் போனாக்கி சாயங்காலம் கிளம்பி வந்துடுவேன். ம் அவ்வளோதான் டைம் கிடைக்கும். இப்போ ஜூனியர்ஸை பார்க்குறீங்க. ம். அப்போ நீங்கள் இருக்கிற அளவுக்கு சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்களா இல்லையா? அவங்க பழகுறாங்க. ஆனால் பழைய மாதிரி இல்லை. அவங்களுக்கு டைம் ஆனோடனே சரி நான் கிளம்பிட்டா 3:30 ஆச்சு கிளம்பிட்டா. எதனால அப்படி? அது இன்னும் தெரில. ஆ அவங்களுக்கு வீட்டில் மற்றது எங்கேயாவது இது வச்சுருப்பாங்க. வெளியே போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதாக ஆ இருக்கலான்னு. ஆ அந்த பழைய கொஞ்சம் தான் நல்லா பழகுனோன்னே டைம் ஆச்சு நான் போட்டேன், திருமணிக்கு போட்டேன். இப்படியே தான் இங்கே எல்லாம் இருக்காங்க. ஆ ஆனால் எம்எம்ல இருக்கும்போது நான் ஜூனியர்ஸ் அதுமாதிரி போக மாட்டாங்க. ம் ஆனால் சிலர் எல்லாத்தையும் நான் போக வச்சுருவேன். நீங்கள் போங்கப்போ நானே பார்த்துட்றேன்பேன். ம் 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 அப்படி இதாகி போச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்த ஜென்ரேஷனே வேறு மாதிரி மாறிச்சு. அது இது உங்கள் துறையில் மட்டும் கிடையாது, எல்லா எல்லா துறையிலும். துறையிலும் அப்படி தான். எதனால என்னன்னு ஆனால் தெரியாது. எங்களுடைய இது அனஸ்தீசியாவில் எல்லாம் மாற்றினா கார்டியாக்கில் நாங்கள் எம்எம்ல எது பண்ணோமோ அதே தான் மோஸ்ட் ப்ராபப்லி இன்னும் ம் அப்படியே போயிட்டுருக்கு. ம் ஒரு இது மாற்றல. நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நீங்கள் அந்த கார்டியக் துறையில் ஒன் ஆஃப் த ஏர்லி பீப்புள். பிகாஸ் கல்யாண் சிங் சரி, டாக்டர் கேம்சேரியன் சரி, அவங்கெல்லாம் அப்போ தான் தொடங்கிடுச்சு 87 எம்எம் இது பண்ணும்போது நான் இது பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் நிறைய இன்றைக்கும் நிறைய கார்டியாக் சர்ஜன்ஸ்
எங்கள் கூட அப்போ பண்ணி இப்போவும் சாமியில் எப்படி இருக்கான்னு தான் கேட்பாங்க. ம். இன்னொரு இனிய ஞாபகம் வச்சுருப்பாங்க. ம். 1 இயர் ஒர்க் பண்ணவங்க கூட. ம். இதெல்லாம் நல்லா இது பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியுமா நீங்க ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு? இல்லை, நான் வந்து என்னுடைய இது வந்து தியேட்ரு அந்த இதோட டாக்டர் பாஸ் இதுன்னு அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னு எந்த இது தெரியும். எம்எம்ல தெரியும். ம். எம்எம்ல இருந்தது மலரில் இது கூட அவ்வளோ தெரியாது. மியாட்டில் தெரியவே செய்யாது. நம்ம வர்றோம் சார் கூட வேலை செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே தான் இங்கேயும். ம். 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 அதாவது என்ன உங்களுக்கு ஏதாவது அவார்டு குடுத்தா மகிழ்ச்சியா இருக்குமா? ஏதாவது ஆ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் நான் எம்எம்ல இருக்கும்போது 2 டைம்ஸ் கண்டினியூஸாக 2 இன்னொருத்தர் கேட்ல அவார்டு இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு அடுத்தது எனக்கு அப்படி மாறி மாறி பெஸ்ட் ஒர்க்கு அந்த இயரில் வாங்கிட்டு இருக்கோம். ம். 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 இங்கே மியாட் ஆல்சோ ஐ ஜாயின்ட் ஐ காட் இமிடியட்லி 2 இயர்ஸில் எனக்கு பெஸ்ட் ஒர்க்குன்னு கிடைக்கப்படுது. ம். 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 மலர் ஆல்சோ தே கிவன். ம். அதுக்கு ஒரு ம். இங்க இங்கே இல்லை. ம். எனவே அதாவது ஆ நீங்க எதுவும் எதிர்பார்க்கிறது இல்ல. இல்லை, அதாவது இது எனக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு தந்திருக்காங்கன்ட்டு ஒரு இது கிடையாது. ம். அந்த இது நம்மளுக்கு வர வேண்டியது நம்மளுக்கு வரணும். ம். அவ்வளோதான். டாக்டர் பாஸ் எங்கள் டீமுக்கு ஃபுல்லாக நாங்கள் தெரியும். நல்லா ம். சாமியில் நல்ல ஒர்க்கர் அப்படிங்கிறது தெரியும். ம். ம். அதுதான் எனக்கு இது. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளுக்குள்ள இது இருக்கணும். நான் மட்டும் எதுக்கும் போக முடியாது. ஒன்லி கார்டியாக் இது மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். அதான் என்னுடைய இது. ஸோ உங்களோட இந்த மாதிரி ஒரு உரையாடலுக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இவ்வளோ இருக்கு உங்க பின்னாடி நீங்க பொதுவா நிறைய பேருக்கு நீங்க யாருன்னே தெரியாது. தெரியுது. தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆமா. நீங்க காலையில வந்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள போயிடுவீங்க. அவ்வளோதான். தியேட்டர் தான் அது தவிர மத்த இடத்துக்கு கேஃப்டேரியாக்கோ, கேன்டீனுக்கோ அந்த போற அந்த அதெல்லாம் போக இதுலமே மாட்டேன். கிடையாது. நீங்க ரொம்ப இன்னும் ஆரோக்கியமா இருந்து நீண்ட நாள் இருந்து இன்னும் நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும்னு எதிர்பார்த்து நன்றி. நன்றி சார். தேங்க் யூ. நன்றி.